எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. வன்னியுல சத்திரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்ஷிப் பண்ணலாம். உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள், வரலாறுகள் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதலைமுறைகிட்ட தெள்ள தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபாய் ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க. வன்னியர்களை தாக்கி பேசிய தொல் திருமாவளவன் சினிமா மேடையில ஏறி தன்னுடைய இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வன்னியர்களை எவ்வளவு தூரம் பார்த்தீங்கன்னா ஏக வசனத்தோட கேவலப்படுத்தியும் அவர்களுடைய வாழ்வியலை பார்த்தீங்கன்னா கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் நேர்த்தியா யாருக்கும் சங்கடம் இல்லாத வார்த்தைகளால பார்த்தீங்கன்னா பேசி வச்சிருக்கிறாரு தொல் திருமாவளவன். அவர் பேசின ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னா, யாருக்கும் யாரும் பார்த்தீங்கன்னா ஆண்டா பரம்பரைன்னு சொல்லி கொடுக்காதீங்க. ஆண்டா பரம்பரைனா என்ன? நீங்களா இன்னைக்கு அடிமை ஜாதியா தானே பார்த்தீங்கன்னா இருக்கீங்க. இதை நான் சொல்லல, திருமாவளவன் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு மேடையில பேசியிருக்கிறாரு. அந்த கிளிப்பை பாத்துருங்க. சாதி ஆண்ட பரம்பரை எல்லாம் சொல்லி கொடுக்காத, அரச பரம்பரை எல்லாம் சொல்லி கொடுக்காத. அவன் இந்த காலத்திலேயே ஆண்டா, இன்னைக்கு நீ பிச்சை எடுத்துட்டு தானே இருக்கிற. எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஆண்ட பரம்பரையா இருந்தா நீங்க எல்லாம் அடிமை பரம்பரையா இன்னைக்கு மாறி இருக்கீங்கல்ல, உங்களுடைய கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணோட மண்ணா போயிடுச்சுல்ல, உங்களுக்கு என்னடா பார்த்தீங்கன்னா வேண்டி கிடக்கு பெருமை அப்படின்ற மாதிரி கேட்டு வச்சிருக்கிறாரு. உண்மைதான், நாங்க ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா அரச பரம்பரையாக ஆண்டும் எங்களுடைய பார்த்தீங்கன்னா வாழ்வியல் பார்த்தீங்கன்னா இங்க மங்கி கிடக்குது அப்படின்றது எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா புரியுது. மங்கி கிடக்கிற வாழ்வியல பார்த்தீங்கன்னா மீண்டும் புது பொலிவோட பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறையாவது நல்ல அதிகாரத்தோட நல்ல கல்வி வேலை வாய்ப்போட பார்த்தீங்கன்னா மிளிரணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் எங்களுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் வாழ்ந்தார்கள். எங்களுடைய அரச பரம்பரை பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் இருந்தது. நமக்கென்று பார்த்தீங்கன்னா தனி ஒரு புராணம் பார்த்தீங்கன்னா இருக்கு. எங்களுக்கென்று பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான பார்த்தீங்கன்னா வரலாறுகளும் இருக்கு அப்படின்ற விஷயங்களை, விழுமியங்களை அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு தெள்ள தெளிவாக பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போய் சேர்க்கிற ஒரு வேலையில நாங்க ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிக்கிறதுல பெருமையா தான் நினைக்கிறோம். ஏன்னா ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா ஆண்ட பரம்பரையாக இருந்த நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இல்லாம இந்த சமூகத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா பல பிளவுகளை பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இன்னைக்கு நாம ஒன்னா இல்லாம போனதன் விளைவுத்தான் திருமா போன்ற உங்களை போன்ற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தை பழித்தும் இழித்தும் எங்களுடைய வாழ்வியலையும் எங்களுடைய கோவில்களையும் எவ்வளவு தூரம் பார்த்தீங்கன்னா சூறையாட முடியுமோ அவ்வளவு வேலைகளை பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா நாங்க பெரும் சாட்சியங்களை உங்க முன்னாடியே அடுக்க முடியும். இது ஒரு விஷயம். அதாவது ஆண்ட பரம்பரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்க கூடாதான். அவர் 1000 முறை இல்ல 2000 மேடங்களை சொன்னாலும் பார்த்தீங்கன்னா நாம நேரடியா சொல்லுவோம். நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற வரலாற்று விழுமியங்களை நாம பேசப்படும் பொழுது அது ஆண்ட பரம்பரையாக அவருடைய கண்களுக்கு தெரிந்தால் நாம் 1000 முறை கிடையாது, 1,00,000 முறை கிடையாது, கோடி முறை நாம் சொல்லுவோம் நாம் ஆண்ட பரம்பரை தான் அப்படின்னு. வன்னியர்கள் மாறுதட்டி சொல்றதுல எந்த ஒரு தவறும் கிடையாது அப்படின்னு விமல் வர்மன் சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா எங்க முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற விழுமியங்களும் வரலாறுகளையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போய் சேர்ப்பது இவர்களுக்கு மன உறுத்தலாக அது ஆண்ட பரம்பரை விஷயமாக தெரிந்தால் ஆம் நாம் ஆண்ட பரம்பரை தான் அப்படின்னு மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா அனைத்து வன்னியர்களும் தெள்ள தெளிவாக சிந்திக்க வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்காங்க. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நாடக காதல் பற்றி பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறார். காதல் என்னங்க நாடக காதல்? காதல்னாவே நல்ல காதல் தான். இங்க நாடக காதல் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்னை வச்சு கல்லா கட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் நான் பேசாத வார்த்தைகள் எல்லாம் நான் பேசுறதாக பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சிருக்காங்க. சிலர் நான் ஜீன்ஸ் பேட்டை போட்டு இதை போட்டு வந்தா பெண்கள் பார்த்தீங்கன்னா விழுந்துருவாங்க, அததான் நாடக காதல் அப்படின்னு யாரோ பார்த்தீங்கன்னா ஒரு கதையை சொல்லி வச்சிருக்காங்க என் மீது அப்படின்ற ஒரு அபாண்டமான பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யை பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சிருக்கிறாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் இப்போ பேசின விஷயத்த நீங்க பாத்துருங்க. நாடக காதல் என்கிற பெயரிலே அதையும் அரசியலாக்கி அல்லது வணிகமாக்கி ஆதாயம் தேட பார்க்கிறார்கள். அவர்கள் அரசியல்வாதியிடமும் கெட்டிக்காரர்கள்.
அரசியல்வாதிகளையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள். என் பெயரை சொல்லியும் பிழைக்கிறார்கள். பிழைத்து விட்டு போகட்டும் என்று நான் அதை கண்டுகொள்ளவில்லை. எனக்கும் அதற்கும் அவர்கள் சொல்லுகிற பொருளுக்கும் சம்பந்தமே கிடையாது. வெட்கம் கெட்ட பிறகு இவர்களுக்கு எது மானம் என்று கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால் பொம்பளை சமாச்சாரம் தான். வேற ஒரு மயிரும் கிடையாது. வேற ஒரு மயிரும் கிடையாது. அவனை திரும்பி பார்க்கலங்கிற பொறாமையும் கூட. சிவப்பா இருக்கிறான், மீச வச்சிருக்கிறான், நல்லா அயன் பண்ண சட்டையை போடுறான், ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஷூ போடுறான், பல ஆயிரக்கணக்கான மதிப்புள்ள சென்ட் அடிச்சுக்கிறான். இவ்வளவு அடிச்சு அவனை திரும்பி பார்க்கணும். ஆனா ஏழை குடும்பத்தில் பிறந்த, தாழ்த்தப்பட்ட சாதியில பிறந்த சக்கிலியன, பல்லன, பறையன அவன் திரும்பி பார்க்கறான்னா அதுல இருந்தே தெரிஞ்சுக்க உங்க ரட்சணை எவ்வளவு கேடுவிட்ட ரட்சணை என்று புரிந்து. இது ஒன்னே போதாதான் உன் ரட்சணை என்னன்னு அந்த பெண்ணே சொல்லுகிறான். நீ இவ்வளவு இருந்து ஒண்ணுக்கு நாயக்கு இல்ல, உங்ககிட்ட ஒரு சரக்கு இல்ல, ஒரு சரக்கு உங்ககிட்ட இல்ல. அவன் ஏழையா இருந்தாலும் வறுமையில வாழ்றவனா இருந்தாலும் அவன் சரக்கும் மிடுக்கும் இருக்கு. அதனை ஏதோ திட்டமிட்டு யாரோ சொல்லி டி-ஷர்ட் போட்டால், ஜீன்ஸ் போட்டால், கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மயங்கி விடுவார்கள். அந்த டி-ஷர்ட் போட்டவன் பின்னாலேயே பெண்கள் போய் விடுவார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றம் இங்கே உருவாக்கப்பட்டு அதற்கு ஒரு பெயரை சூட்டியிருக்கிறார்கள், நாடக காதல் என்று. அப்படி ஒன்று இருக்கவே முடியாது. காதல் காதல் தான், அவ்வளவுதான். எப்படி சொல்றாரு? சிலர் வந்து பாத்தீங்கன்னா கருத்துருவாக்கம் பண்ணிட்டாங்களாம். இவருதான் வந்து பாத்தீங்கன்னா அத்துமீறு அடங்கமறு வந்து பாத்தீங்கன்னா அவன் வீட்டு பொண்ணை தூக்கு, இவன் வீட்டு பொண்ணை தூக்கு, அந்த ஜாதி பொண்ணை தூக்கு, இந்த ஜாதி பொண்ணை தூக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து இவரே பேசின வார்த்தைய இவர் வந்து வயசானதுனால மறந்துட்டாரான்னு தெரியல, யாரோ இவர் மீது வந்து பாத்தீங்கன்னா கம்பி கட்டிட்டாங்களாம். நீங்க கம்பி கட்டின விஷயங்களும் நீங்கள் பேசிய பேச்சுக்களுடைய விஷயங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நீங்கள் காதலை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறதே கிடையாது. குறிப்பிட்ட சமூகத்துடைய பெண்களை வந்து பாத்தீங்கன்னா கை வைக்கிறதுக்கான எந்த ஒரு விஷயங்களையும் உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கோ சிலருக்கோ வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சத்தியம் பண்ணுங்க பார்க்கலாம். கண்டிப்பா சொல்ல முடியாது. சத்தியமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களால பண்ண முடியாது. ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு வேலையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல சொல்லியிருக்கீங்க, செஞ்சிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கலாம், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருக்கலாம். உங்களுடைய அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஷயம் இல்லை அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கலாம். புரியுதுங்களா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல. ஆனா நீங்க வளர்ந்து வந்த உங்கள் சமூகத்துடைய தலைவரா உங்களுடைய கட்சியோடைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா வளர்ந்து வந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கட்சி வளர்ச்சிக்கு குறிப்பிட்ட சமூகத்துடைய பெண்களை வந்து பாத்தீங்கன்னா தூக்குங்க, தப்பு கிடையாது, நீ ஜீன்ஸ் பேட்டை போட்டு போ, என்ன வேணாலும் மண்ணு, எதை வேணாலும் மண்ணு, கட்சிக்காரனா இருந்தா வந்து பாத்தீங்கன்னா கேஸ் வாங்கணும், இது வாங்கணும் அப்படின்னு அனைத்து விதமான வந்து பாத்தீங்கன்னா அனைத்து ரகமான பேச்சுக்களையும் திருமாவளவன் அவர்களே நீங்க பேசியிருக்கீங்க. அந்த உண்மைத்தன்மையை இன்னைக்கு இருக்கிற எல்லா தலைமுறையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சமூகத்துடைய மக்களும் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுதான் வச்சுட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அதனால இன்னைக்கு உங்களுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய் மேடைகள்ல ஏறிக்கிட்டு நான்லாம் அதெல்லாம் பேசவே இல்லை, என்னை வைத்துதான் வந்து பாத்தீங்கன்னா யாரோ வந்து பாத்தீங்கன்னா கல்லா கட்டுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றதுடைய விளைவு எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாதி ஒழிப்பு போராளி, சாதியை வந்து பாத்தீங்கன்னா ஒழிக்க போறோம் அப்படின்னு சினிமாக்கள் மூலமாகவும் பல மேடைகள் மூலமாகவும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா முழங்கிக்கிட்டு உங்களுடைய சமூகத்தை சார்ந்த சாதி வெறியை வந்து பாத்தீங்கன்னா ஊக்குவிச்சுக்கிட்டோம், உங்களுடைய சமூகத்துடைய வந்து பாத்தீங்கன்னா சினிமா சாதி வெறியை வந்து பாத்தீங்கன்னா ஏத்தி விட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வாழ்ற உங்களை வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்துல வைக்கிறது? நீங்கள் ஒன்று கூடினால் அது புரட்சி, அடுத்த சமூகத்தை சார்ந்தவர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று கூடினால் சாதி வெறியா? சொல்லுங்க திருமா அவர்களே. நீங்கள் சினிமாக்கள் மூலமாகவோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அரசியலின் மூலமாகவோ நீங்கள் ஒன்று கூடினால் அது வந்து பாத்தீங்கன்னா புரட்சி. புரியுதுங்களா? இதே அடுத்த சமூகத்தை சார்ந்தவன் வந்து பாத்தீங்கன்னா சினிமாக்கள் மூலமாகவோ அவனுடைய அரசியல் மூலமாகவோ இல்ல அவனுடைய வாழ்வியல் மூலமாகவோ இல்ல அவனுடைய கோவில் பாரம்பரிய விஷயங்கள் மூலமாகவோ இப்படி மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் கூடினால் மட்டும் அது வந்து பாத்தீங்கன்னா ஜாதி வெறி. என்ன சார் போங்க நீங்க? நீங்க கூடனா புரட்சி, அடுத்தவங்க கூடனா வந்து பாத்தீங்கன்னா சாதி வெறின்ற ஒரு இன்டெலெக்சுவல் வந்து பாத்தீங்கன்னா விஷயத்த இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. எப்படி? எங்கேயுமே பார்க்க முடியாது. உங்களுக்கு வந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அது தக்காளி சட்னி. எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா நூதனமான பேச்சுக்கள் இதெல்லாம். சொல்லுங்க பார்க்கலாம். இவர்கள் ஒன்று தின்றால்
இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சினிமாக்கள் வந்து பாத்தீங்கன்னா புரட்சியை விதைத்தால் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாதி வெறியில வராது, எதையுமே வராது. அடுத்த சமூகத்தை இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கீழ்த்தரமாக வந்து பாத்தீங்கன்னா சித்தரிக்க முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக சித்தரிப்பார்கள். அந்த மக்களுடைய வாழ்வியலை எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த மக்களுடைய மன வலிமையும் வந்து பாத்தீங்கன்னா விஷயத்தையுமே புரிந்து கொள்ளாமல் எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா அவர்களை நோகடிக்க முடியுமோ அப்படியாப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இவர்கள் சினிமாக்கள் மூலம் விதைப்பார்கள். இதை வந்து பாத்தீங்கன்னா புரட்சி சினிமாக்கள் மட்டும் அரசியல் மூலமாக, அரசியல் மேடை பேச்சுகள் மூலமாக எவ்வளவு தூரம் விதைப்பார்கள். இதெல்லாம் புரட்சி. குறிப்பா வன்னியர்கள் செஞ்சுட்டா ஆண்ட பரம்பரை நாடா காதல் நட்டம் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் தான் உருவாக்கினார்கள் அப்படின்னு எங்கள் மீது வந்து சேரை வாரி வந்து பாத்தீங்கன்னா இறைப்பத ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. வன்னியர்களே அரசியல் விஷயத்திலையும் சினிமா விஷயத்திலையும் இல்ல அனைத்து விஷயங்களையும் விழிப்புணர்வோட வந்து பாத்தீங்கன்னா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், விழிப்புணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அன்போட வந்து பாத்தீங்கன்னா விமலவர்மன் கேட்டுக்கு விரும்புற. புரியுதுங்களா? ஏன்னா நமக்கு அனைத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா விதமான வந்து பாத்தீங்கன்னா எண்ணங்களும் எல்லா விதமான வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வுகளும் நமக்குள்ள ஏற்படணும். ஏற்பட்டால்தான் இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையாக விளங்கும். நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வன்னியர்களாக ஒற்றுமையாக வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துக்குள்ள பின்னி பிணைந்து இந்த சமூகத்தை அடுத்த தலைமுறையை நல்வழிப்படுத்தி நல்லபடியாக அதிகார வர்க்கமாக மாற்றணும் அப்படின்னு அனைத்து வன்னியர்களும் மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை அன்போடு வந்து பாத்தீங்கன்னா விமலவர்மன் கேட்டுக்க விரும்புறேன். இறுதியாக திருமாவளவனை போன்ற யார் சொன்னாலும் சரி, எங்களுடைய முன்னோர்களுடைய வரலாற்று விழுமியங்களை நாங்கள் பேசுவது உங்களுடைய கண்களுக்கு ஆண்ட பரம்பரையாக தெரிந்தால் நாங்கள் 1000 முறை மட்டும் கிடையாது, 1,00,000 முறை மட்டும் கிடையாது, கோடி முறை மட்டும் கிடையாது, எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இதை எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருப்போம். அதனால நீங்கள் எங்களை ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி கிண்டலளித்தாலும் நாங்கள் எங்களுடைய வரலாற்று விழுமியங்களை பேசுவதன் மூலமாக கண்டிப்பாக எங்களுடைய இளைய தலைமுறையை நல்வழிப்படுத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அதனால நாங்க ஆண்ட பரம்பரை தான், ஆண்ட பரம்பரை தான், ஆண்ட பரம்பரை தான். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடு, கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் மட்டும். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். டாடா, பபாய்.